பேருக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்து இன்றைய தினம் ஒருங்கிணைந்த மாவட்ட கட்சி அலுவலகத்திலே இதயம் மாளிகையிலே ஒரு மிகச் சிறப்பான எழுச்சியான தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியும் இன்றைய தினம் ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். புதிதாக கட்சியில் இணைந்த அத்தனை பேர்களும் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ஜனநாயகமிக்க ஒரு கட்சி என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் இன்றைக்கு தலைமைக்கு விசுவாசமாக மக்களுக்கு சேவை செய்வதிலே சிறப்பான முறையில் பணியாற்றுகின்றவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நம்முடைய இயக்கத்தில் ஜாதி மதத்திற்கு இடமே கிடையாது. அனைவருமே சகோதரத்துவத்துடன் பழகுகிறோம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நம்ம இயக்கத்தை வலுப்படுத்துகின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் இல்லை என்றாலும் அந்த தலைவர்கள் எந்த வழியிலே பின்பற்றினார்களோ அதே வழியில் நாம் அத்தனை பேரும் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை சோதனைகள்! பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் சந்திக்காத சோதனையா? அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மா சந்தித்த சோதனைகள். இருவரும் தலைவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்த வரலாறு இங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். இது சாதாரணமாக இந்த இயக்கம் தோற்றிவிடவில்லை. பல்வேறு இன்னல், இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நம்முடைய தலைவர்கள் சந்தித்து வரலாறு படைத்து அந்த கட்சியை நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். எனவே அனைவருக்கும் கூட்டு பொறுப்போடு கடினமாக உழைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சிங்கநகரை தலைவி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார்கள். எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும் என்ற நம்மீது நம்பிக்கை வைத்து அந்த கருத்தை சொன்னார்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் அவள் வாரத்தை ஒவ்வொரு தொண்டன் மனதிலும் இன்னைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதுதான் நம்முடைய இயக்கத்திற்கு இருவரும் தெய்வங்கள் காவலாக இருந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ ரூபத்தில் நாம் இயக்கத்தை உடைக்க முயற்சி செய்தார்கள். அத்தனையும் இருவரும் தன்னுடைய சக்தியால் தகர்த்தெறிக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கின்றோம். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சியை உருவாக்குவது என்று அவர் எளிதல்ல. ஆகவே இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய இயக்கத்திற்கென்று தனி மரியாதை உண்டு. இன்றைக்கு பல சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம் ஒன்றுதான். அப்படி நம்முடைய இயக்கம் வரலாற்றை படுத்தி கொண்ட இயக்கம் வரி 2026 சட்டமன்ற தேர்தலிலே இங்கு வந்திருக்கின்ற நிர்வாகிகள் தான் தேர்தலில் ஒரு படைக்கு எப்படி சிப்பாய் இருப்பார்களோ அதுபோல் தேர்தல் நேரத்திலே சிப்பாய்களாக இருந்து எறும்பை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நனவாக்க வேண்டும். மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவருடைய ஆட்சியை அமைவதற்கு அத்தனை நல்ல உள்ளங்களும் அத்தனை நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு உழைத்து வெற்றி காண்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கழகத்தில் இணைந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி உயர்ந்த இடத்துக்கு வரணும். இந்த கட்சியில் ஒண்ணுதான்